சின்னத்தானண்டா அக்கா அக்கா தாண்டா மாமா மாமா தாண்டா மதனி மதனி தாண்டா அண்ணி அண்ணி தாண்டா பண்ணி பண்ணி தாண்டா எருமை எருமை தாண்டா காளமாடு காளமாடு தாண்டா இது இது காளமாடு இல்ல இது காளமாடு இல்ல சரியான பொட்டுக மாடு பொண்டுக மாடுறா பொண்டுக மாடுறா இந்த நிக்குதுடா தம்பி அண்ணன் சிந்தாசே நான் அப்பவே சொன்னல என்ன என்றது ஆடுற மாடு என்ன கண்ணு என்ற கண்ணு ஆடுற மாடு ஆடித்தான் கறக்கணும் பாடுற மாட்டா பாடித்தான் கறக்கணும் அப்படின்னு சொன்னோம்ல ஆமா கண்ணு இவன் என்னன்னா இவனை அடிச்சு வளர்க்கணும்னா ஆடுற மாட்டு ஆடி கறக்கணும் பாடுற மாட்டு பாடி கறக்கணும் சரி கால மாட்டை எப்படி கறப்பீங்க காலமாட்டை எப்படி கறப்பன்னு கேக்குறானே இப்ப வேற ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டுல ஒரு மாடு இருக்கா நம்ம வீட்டுல ஒரு மாடு இருக்கா கேட்டுக்க கேட்டுக்கடா கேட்டுக்க வீட்டுல மாடு இருக்கா அந்த மாடு சென்னையா இருக்கா நிறைய மத்த சென்னையா இருக்குல்ல நிறைய சென்னையா இருக்குல்ல அந்த மாடு ஒரு சென்னையா இருக்கிற மாடு கண்டுகுட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்க கண்டுகுட்டி போட்டுச்சு ஆமா அந்த கண்டுகுட்டி அவுத்து விட்டு பாலை பீச்சு அவுத்து விட்டு பீச்சுறா சரி கண்டுகுட்டி அவுத்து விட்டு பாலை பீச்சிடுறோம் சரிப்பா சரி கண்டுகுட்டி அவுத்து விட்டு நம்ம பாலை பீச்சுறோம் கண்டுகுட்டி அவுக்காம நம்ம பாலை பேச முடியாது சரிண்ணே யானே படுத்து கிடக்கிற மாட்டேன் எப்படிடா பேசுவேன் படுத்து கிடக்கிற மாட்டேன் படுத்து கிடக்கிற மாட்டேன் எழுப்பு விட்டு பேசுறா எழுப்பு விட்டு பேச்சு எழுப்பு விடுறா கண்ணு என்ற கண்ணு சொல்றா கண்ணு செண்பகண்ணே என்ற கண்ணு செண்பகண்ணே அப்படி சொல்லுடா உசிட்டு விட்டு பேசுறா எழுப்பு விடுறா நீ சும்மா தான்றது இல்ல ஆமாடா எங்க வீட்டுல ஒரு மாடு படுத்த படுக்கையிலே கிடக்குது சொன்னங்கிட்டு கிடக்கு ஆமா நீ கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுல வந்து அந்த மாட்டை கொஞ்சம் எழுப்பி விட்டுட்டு போங்கடா நீ எழுப்பி விடுறா நீ பீச்சுட்டு போடா சரி அந்த பிள்ளை டீ போட்டு குடிக்கணும்டா நம்ம பாலெல்லாம் கெட்டு போகாதடா கெட்டு போகாத இங்க பாரு ஏண்டா இவ்வளவு மாட்டை பத்தி பாலை பத்தி இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே பால் கெட்டு போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லு சரியான கேள்வி சரியான கேள்வி இல்ல மாட்டை அப்படி பேசணும் இப்படி பேசணும் வளர்த்து கிடந்த மாட்டை எப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்றீங்களே மாடு பால் கெட்டு போகாம இருக்க மாட்டு பால் கெட்டு போகாம இருக்க என்ன செய்யணும் மாடு பால் வந்து கெட்டு போகாம இருக்கிறது அதாவது பால் கெட்டு போகாம இருக்க என்ன செய்யணும் ஆமா அப்படி கேளு சரியான கேள்வி அதாவது பாலை வந்து எடுத்து புறத்து குடிச்சு போடணும் மிச்சம் வைக்காம பாலை பூரா குடிச்சு போட்டோம்னா கெட்டே போகாது என்ன மிச்சம் வைக்காம பூராத்தையும் குடிச்சு போட்டோம்னா வகுறு கெட்டு போகும்டா ஆமாடா வகுத்தால போகும் வகுத்தால போயிரும்டா வகுறு கெட்டு போகும்டா பாய்ப்பையில அப்ப இப்படி செய்ய எப்படி அந்த பாலை பூரா அப்படியா அந்த பாலை பூரா பால்கோவா கிண்டி பால்கோவா கிண்டி வச்சபடி கெட்டு போகாம இருக்குமா ஏண்டா அது குறிப்பிட்ட நாள்ல அது வித்துறணும் ஆமா சேல்ஸ் பண்ணி ஆகணும் இல்லன்னா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு கெட்டு போவேன் தெரியுமா அந்த பாலை பூரா பால் கெட்டு போகாம இருக்க என்ன செய்யணும் கேள்வி பால்கோவா கிண்டி வச்சு அதைத்தான் சொல்லிட்டு போறேன் சொல்லிட்டாரா அப்படியே தூக்கி பிரிச்சுக்குள்ள வச்சிடணும் எதை அப்படி பாலை அப்படியே சுண்ட பீச்சியா ஆமையா செயிட்டு முண்டை காய்ச்சி ஒட்ட விடாம பீச்சியா ஆமையா காய்ச்சி பீச்சி சரி பாலை பீச்சி கறந்து பாலை கறந்து 5 லிட்டர் தூக்கி அப்படியே பிரிச்சுக்குள்ள வச்சிடணும் சரிம்மா பிரிச்சுல வச்சிடறான் ஆமா 4 நாளைக்கு கெட்டு போகாம இருக்குமா ஆமா 4 நாள் கழிச்சு அப்புறம் கெட்டு போகும்ல ஆமையா ஒரு கரண்டுக்கு சடங்காயி போகும் சடங்கு இல்ல சடோன்னு வாங்கி போகும் அந்த கரண்ட் ஆஃப் ஆகி போகும் ஆமா கெட்டு போகும்ல ஆமா பால் அல்வா பண்ணிடணும் பால் அல்வா ஆமா பால் அல்வா திருத்தூர்லயே பேமஸ் ஆனது
பால் அழுவா அது கெட்டு போகும்லமா. எப்படி கெட்டு போகும் கேளு. எப்படி கெட்டு போகும் கேளு. பரவாயில்ல. ஆமா விக்காம போச்சுன்னா கடையில கடைஞ்சுன்னா கெட்டு போகும்ல. ஆமா ஒரு வாரம் டைம் மாறிடுச்சுன்னா கெட்டு போயிடும். கெட்டு போகும்ல. ஏன்னா கோமாளி வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன்னா நம்ம அவசரப்பட்டு பதில் சொல்லக்கூடாது. நம்ம நான் இது வரைக்கும் யோசிச்சு நான் சொல்றேன். பால் கெட்டு போகாம இருக்கணும்டா. மாட்டு மடியில இருந்து பாலை பீச்சாம இருக்கணும். பாலை பீச்சாம அப்படியே மாட்டுல விட்டுட்டீங்கன்னா அந்த மாடுக்கு மடு நோய் வந்துரும்டா. மடு நோய் வந்துரு. அது கெட்டு போகும்ல. கெட்டுவாங்க கெட்டுவாங்க. பால் கெட்டு போக கண்ட ஊத்து விடு அப்படின்றாங்க. அவங்க சொன்னதுதான் கரெக்ட். பால் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கண்டுக்குட்டி அவுத்து விட்டுருங்க. கண்டுக்குட்டி அவுத்து விட்டோம்னா கண்டுக்குட்டி வாத்து குடிக்க முட்டி 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 மைக்க போட்டுனே அவங்க சொன்னது சரியா சொன்னது மாதிரி சொன்னீங்கடா. அவங்க சொன்னது சரியா சொன்னது மாதிரி சொன்னீங்க. என்ன அப்படி எல்லாம் கண்டுக்குட்டி பூரா பாலும் குடிச்சுச்சுன்னா அந்த கண்டுக்குட்டிக்கு வகுத்தல ஓடும்ல. எங்களுக்கு தெரியலப்பா. பால் கெட்டு போகாம இருக்கணும்டா. என்ன செய்யணும் நீ சொல்லு. நீயே சொல்லு. ஏண்டா இன்ன வரைக்கும் ஆல்வா ஓடணும்ன்றியா, ஒருத்தன் பால்கோவா போடணும்ன்றியா, ஒருத்தன் சாட்டியா வர எடுத்துட்டியா. என்ன செய்ய போறாங்களோ. ஏண்டா வெத்தடி வெத்தடி வந்துடு இங்கிட்டு போனா ஆடாந்தி. ஏன்னு ஒருத்தன் என்ன சொல்றியா, அல்வா போடணும்ன்றியா, பால்கோவா போடணும்ன்றியா, பீச்சு பிரிட்ஜ்ல வைக்கணும்ன்றியா. ஆமா அப்படி வைக்கணும். மிச்சம் வைக்காம குடிச்சிடணும்ன்றியா. குடிச்சிட மாட்டாங்க. கண்டுக்குட்டி அவுத்து விடணும்ன்றியா. இம்புட்டு சொன்னையில சொன்னாங்களே அந்த பால் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பாலே கறக்காம இருக்க வேண்டியதானே. பாலை கறக்காம இருந்தா மாட்டுக்கு மடு நோய் வந்துரும்ல. மடு நோய் வந்துரும். கண்டுக்குட்டி குடிக்கல. கண்டுக்குட்டி குடிச்சுச்சுன்னா பூரா பால் கண்டுக்குட்டி குடிச்சுன்னா கண்டுக்குட்டிக்கு ஏதாவது வளர்த்தல வலிக்கும். அளவு தானே. ஆமா எப்படி கோமாளி என்னதான் சொல்றியான்னு நம்ம கவனிப்போம். தப்பா சொன்னா ஆளுக்கு ஒரு அடி அடிப்போம். சாட்டை எங்க கையில கொடுங்க. அப்பா சாட்டை எங்க கையில கொடுங்க. கோமாளியின் அறிவு ஒரு கூர்மையான அறிவா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். நாரதருடைய கலகம் நன்மையில முடியும். ஆமா நாரதருடைய கலகம் சொல்றான் நல்ல விஷயத்துல தான் முடியும். கண்டிப்பா கோமாளி கோக்குமாக்கா பேசிட்டாலும் ஆமையா விஷயத்தோட தான் பேசுவேன். விஷயத்தோட தான் பேசுவேன். அது நல்ல கருத்துள்ள பேச்சாத்தே இருக்கும். ஆமா வருமா ஒரு சொந்த குரல்ல பேசுமா. ஏன் சொந்த குரல் என்ன அது நல்ல விஷயமாத்தான் சொல்லுவேன். ஆமா ஓய் பால் கெட்டு போகாம உன் குரல்ல பேசல. உன் குரல்ல பேசலாம். பால் கெட்டு போகாம இருக்கேன். குரல் அவளுக்கு அப்படித்தான் போட்டிருக்கேன். சொல்லுமா பால் கெட்டு போகாம இருக்கேன் என்ன பண்ணணும்? அதான் அவங்க எல்லாரும் சொன்னீங்க. யாராவது கரெக்டான உதாரணம் சொன்னீங்களா? ஏயா முடியலையா? ஆன்சர் சொல்லவே இல்லை. முடியவே இல்ல. ரெண்டு வயல ரெடியா வச்சுருங்க. கேரளாவுக்கு மாடு வத்த பரப்பிட்டாங்க. அடி மாடு வத்துறதுக்கு பரப்பிட்டாங்க. பச்சை என்ன பால் கெட்டு போகாம இருக்கு. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? மாட்டை சென்னை போடாம வச்சுக்கணும். பச்சை தேவையா முண்ட ஏண்டா பங்களா வீட்டுக்குள்ள ஒரு நாய் கத்துமாரு. கொம்பேரி நாய் கொம்பேரி நாய் அப்படி எல்லாம் சொல்லாதயா. கொம்பேரி நாய் கொம்பேரி நாய் பொம்மரியா பொம்மேரியன் பொம்மேரியன் பொம்மேரியனா ஆமையா. சரி நம்ம நினைச்சு கூட பார்க்கல. நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஆளை பெத்தேன்னு நினைச்சோம். ஆனா கோமாளி சொல்றது மாதிரி மாடு சனைக்கு போடாம இருந்தா பால் வருமா? அப்ப அந்த பால் கிடையாதுல்ல. கோமாளிக்கு எங்கேயோ இருக்கு. கோமாளிக்கு இருக்கு எங்கேயோ இருக்கு. கூறு இருக்கு கூறு. சூரியனை பத்தம் இல்ல சத்திரில சாட்சி இல்ல. ஆமா நான் என்னத்த பாத்தியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க
கவலைப்பட்ட நாய் படிக்காத முட்டா நாயி முடியாதப்பல ஒரு அண்ணன் தம்பி முன்னாடி கூசு இல்லாம பிடி பிடிக்கிறியே நீ எப்படி பிடி பிடிக்கிற அண்ணன் தம்பி முன்னால பயம் இல்லாம நீ எப்படி பிடி பிடிக்கலாம் போலீஸ் பிடி பிடிச்சா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிருவாங்க ஆமா புடிச்சா புடிச்சிட்டு போட்டோம்னா சும்மா தானே போகுது போக. கவலைப்படாத. இங்க என்ன எழுதி போட்டிருக்க? என்ன அங்க என்னடா அந்த போர்டுல என்னடா எழுதி போட்டிருக்க? அருள்மிகு ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில். அப்படி படிக்காதடா. பொது இடத்தில் புகை பிடிக்காதீர்கள். சத்தியம் பண்ணு. அங்க நான் அப்படியே எழுதி இருக்கேன். எட சத்தியம் பண்றா. எப்படி ஏமா? ஆடு உள்ள மாமா. தத்தா. அது வேணாம், அப்புறம் போடுங்க. நல்ல முதல்ல கொண்டு போயிருந்தா கூட ஊச்சா என்னைக்குமே சிக்க மாட்டேன். எனக்கு சிக்கிட்டேன் போடா. மறுபடியும் பிள்ளைங்க பாவம் பிள்ளைக்கு மண்டைக்கு போகும். சொல்லு சொல்லு. பொதுவான இடங்களில் பொது இடத்துல பிடி பிடிக்கூடாதா? அடிமட்ட பிள்ளை அண்ணே, பொதுவான இடத்துல பிடி பிடிச்சா தப்பு தப்பு. ஏன் வாயில வச்சு குடிக்கலாம்ல? ஏன் வாய் என்ன ஊரு பொதுவா? இல்ல இல்ல சொல்லுவா மொக்க. மொக்கல்ல மொக்கா. சுக்கா சக்க சக்க மொக்கா மக்கா. ஏண்டா சொல்றா. அதாவது வந்து பொதுவான இடத்துல குடிச்சா தப்பு தப்பு. ஏன் வாயில வச்சு குடிக்கலாம்ல? குடிக்கலாம்ல. இந்த குடிக்கிறியா பாரு. அது வட்ட வட்டமா போறாரு. வட்ட வட்டமா வட போய்த்தால வட்டமா இருக்கு மண்டை. மண்டைய பாத்தியா? கிரிக்கெட் மைதானம் மாதிரி இருக்கு பாரு. எனக்கே அவர் மண்டைய பார்த்தா ஆசை வரும். பாத்துக்க. வர 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 அது வரகஞ்சா. வர்றா. வரகஞ்சாவா போட்டு குடிக்க போய் தாண்டா கொண்டாடி அடிக்கிட்டு இல்ல. தண்ணி இழுக்குது பொது இடத்துல பிடி கொடுக்கூடாதா? எப்படி தம்பி அது? அப்படி குடிக்கணும்டா. ஓ வீடு கட்டிருக்கல, கார வீடு கட்டிருக்கல. ஆமா. அந்த கார வீட்டுக்குள்ள மச்சு வீட்டுக்குள்ள உட்காந்து நடுவு வீட்டுல உட்காந்து கால் மேல காலை தூக்கி போட்டு ஓ வீட்டுல உட்காந்து குடி. என்ன இப்படித்தானே? எங்க வீட்டுல ரெண்டு எலி இருந்துச்சுனே. சரி. எங்க வீட்டுல இந்த ரெண்டு எலியுமே புரிஞ்ச கொண்டாட்டி எலி. கேட்கறவங்க கேனப்பழம் இருந்தா கேப்பையில நெய் விடுதுன்னு சொல்லுவேன். நீ கேனையனான்றது எனக்கு என்ன தெரியும்? சரி. நான் உன்னை நான் கேன பையன் சொன்னா நானு பின்ன நான் யாரு போட கேள்வி கேட்டுட்டு நீ பதில் சொன்னாதான் தெரியும் நீ கேனையனா நல்லவனான்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும். அதாவது பத்மாபுஷன் அஜித் சார்பாக குள்ளூர் சந்தை அலெக்ஸ் சார்பாக 100 ரூபாய் 100 லட்சம் பாபத்து அன்பு பகிர்ந்தார்கள். பத்மாபுஷன் அஜித் சார்பாக குள்ளூர் சந்தை அலெக்ஸ் சார்பாக 100 ரூபாய் 100 லட்சம் பாபத்து அதாவது ஆட்டக்கணக்கில் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பத்மாபுஷன் அதாவது அஜித் ரசிகர் மன்றம் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம். கவுண்டரே முன்னாள் நாட்டாம ஐயா நமது பிச்சை ஐயா அவர்கள் பெற்றெடுத்த செல்வ சீமான் தங்க புதல்வன் தங்க தமிழ் செல்வன் அழகான அழக செல்வம். அதாவது வந்து மருது எம்மநண்டி கருது இவ்வளவு பெரிய விருது சம்பாதிச்ச சொத்து ஊராமே உடம்புக்குள்ள கிடக்கு. ஆட்டை பத்தி இங்க வந்துருவாங்க. ஆடு கூட இங்க வந்துடும். மருதனே, நீ மேட்ச் ஆடு ஊர சென்னையாத்தான இருக்கு. எப்படி சென்னை ஆச்சு சொல்லு. நான் வருஷமா நான் மேய்ச்சிட்டு இருக்கேன். ஒரு ஆடு கூட சென்னை ஆக மாட்டேன். குட்டி வந்துருச்சா? இந்த ஆடு மேட்ச் அப்புறம் குட்டி வராது. நம்ம போனா நம்மளுக்கு கொடுப்பாரா? நம்மளுக்கு கொடுப்பாரா? பிள்ளைய போனா பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா? பிள்ளைகளுக்கு போனா பிள்ளையத்தான் கொடுப்பாரு. இந்த பிள்ளைக்கு பிள்ளை கொடுப்பாரு. இந்த பிள்ளைக்கெல்லாம் ஆத்தாடி வேணா அமிர்த நாக்க தள்ளிவிடுவேன். அதனால நம்ம பிச்சை ஐயா அவர்கள் பெற்றெடுத்த செல்வச்சிறவை எங்க அண்ணன் மருது அண்ணன் அவர்கள் வருகை தந்து 100 ரூபாய் 100 லட்சமாக மதித்து அன்பளி படைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர் குடும்பத்தார்களுக்கு நன்றி. இதெல்லாம் பட்டையா இருக்கா? ஹலோ
கவுண்டரே. ஆமா, பொறுமையா போ. அவன் நட்டைகளும் அவன் முட்டைகளும் அம்மா அவன் முட்டைகளும் முட்டையாகும் அவன் மேலழகும் அவன் மேலாகும் அவன் காலழகும் அவன் தாளாகும் அவன் கையழகும் அவன் கையாகும் அவன் முகமழகும் முகமலகும் அவன் மூக்கழகும் அவன் வாயழகும் அவன் கண்ணாகும் அவன் கழுத்தழகும் அவன் இடையழகும் அவன் கொடியழகும் அவன் குறுமழகும் அவன் இமையழகும் அவன் நெத்தியாகும் அவன் கொள்ளழகும் அவன் மண்டையாகும் அவன் தொண்டையழகும். என்னடா ரிப்பட்ட? ஏய் ஏய் stupid. ஏய், அவன் பொச்சாகும் ஏய் பூவம்டா பூவழகம் பொட்டழகம் பொட்டழகம் பொட்டாகும். நெற்றியில் வைத்திருக்கக்கூடிய பொட்டை பார்த்தாயா? ஹலோ அந்த பொட்டை நீ பார்த்தாயா? பார்த்தாயா பார்த்தாயா? நான் ஒன்னா கூட பார்க்கலையாடா. பொட்டத்தனே ஆமா பொட்டத்தை ஒன்னா கூட பார்க்கலையே. அவர் பொட்டை அவர் முகம் என்ன? அதுதான் இது முகமா? இது முகமே இல்லை. அப்புறம் அடேங்கப்பா அப்புறம் என்னது? குத்தால தேன் அருவி. ஆஹா. அடேங்கப்பா இது கண்ணா இல்லை மீனா? இது மூக்கா இல்லை முந்திரி 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 கேக்கா? ஆஹா. இது முதலா இல்ல ஆரஞ்சு பழம் சொலையா? சொல்லையா? மொத்தத்தில் இவள் மொத்தத்தில் இவள் ஒரு பெண்ணே இல்லை. ஆ. பெண்ணே இல்லடா. அது தேவையா? தேவன் போடுமா அவளை போடுமா பத்துமா பொண்ணுனால உன் காலத்துக்கு எத்துமா பத்துமா 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 மாமான்றா. மாமா சொன்னலாம். ஏய் பத்துமா என்ன மாமா? அவளை கால தூக்கி எத்துமா. பத்துமா ஏன் பத்துமா? என்னங்க காலத்துக்கு எத்தாதீங்கம்மா. எதுக்குயா? பத்துமா பேசாம இருக்கமா சாமிகளா. காலத்துக்கு எத்தாதீங்க. எதுக்குயா? கேமரா வச்சிருக்கேன். என்ன கேமரா? மைக் கேமரா வச்சிருக்கேன். அது என்ன மைக் கேமரா? ஆமா நீங்க காலத்துக்கு எத்துறீங்கன்னா கிரிச்சு கிரிச்சுன்னு படத்தை எடுத்து போடுவேன். படத்தை எடுத்து என்ன செய்வேன்னு கேக்குறியா? படத்தை எடுத்து விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு 30 ரூபாய்க்கு வித்துட்டு ஓடி போவேன். விக்கிறது இவ்வளவு ஒரு அழகான பெண்கள் போட்டாவ 30 ரூபாய்க்கு விக்கிறது. ஒரு 3000க்கு வில்லு, ஒரு 5000க்கு வில்லு, ஒரு 10,000க்கு வில்லு, ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்றீங்க. நானே இந்த பிள்ளைகளுக்கு 2500 ரூபாய் கொடுப்பேன். 2500 ரூபாய் 5500 ரூபாய் கொடுத்தாலும் இந்த படம் முடிச்ச ஓடும். ஆமாப்பா ஏப்பா இப்ப படம் வெளியேறுது. எத்தனையோ கோடி ரூபாய் செலவழிச்சு படம் எடுக்கிறாரு. இல்லப்பா இந்த ஒண்ணும் இல்ல. ஹிந்திக்காரன் நம்ம ஹிந்திக்காரன் வந்து நம்ம தெருவுல வராங்க. போர்வையை கொண்டு வாரியா, புடவையை கொண்டு வாரியா. ஒரு போர்வையை கொண்டு வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? முதல் நாட்டு என்ன சொல்றேன் இந்த போர்வை என்ன ரூபா பையா அப்படின்னு என்ன இது எவ்வளவு நம்ம கேட்கிறோம். அவன் சொல்லுதா பையா 50 ரூபான்றியா 5000 பையா 50 ரூபான்றியா அப்படின்னு என்ன சொல்லுவா? 5000 ரூபான்றியா. நம்ம வீட்டு பொம்பளை என்ன சொல்லு? நை 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 எவ்வளவு கொடுப்பேன் அவன் கேட்கிறியா? 500 ரூபாய். நம்ம வீட்டு பொம்பளை 500 ரூபாய். 500 ரூபாய் எங்க இருக்கு? அது கடைசியில நம்ம என்ன சொல்லுவேன்? 500 ரூபாய் வச்சிருக்கேன், நான் தண்ணிக்கு 150 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அதுக்கு என் முடிஞ்ச 150 150 அப்படின்றியா? என் முன்னாடி சொல்றா சொல்லி சிட்டி கிளம்பியா குடு பையான்றியா. 5000 ரூபாய் சொன்ன புடவை போர்வைய வெறும் 150 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். அப்ப இப்ப வட எப்படி போடு? 5000 ரூபாய் கொண்டாலும் இந்த வட 30 ரூபாய்க்கு போகும். அதுவே ஜாஸ்தி நான் சொல்றேன் நான் இந்த இடத்துல சொல்லுவாங்க காதே கேட்கலையாமா? என் காது கேட்காதியா? இப்படித்தாம ஓடு. ஓய் அதுக்காக
என்ன சொல்ற சொல்லிட்டு வா. ஏன் படம் என்ன உன் படம் ஏன் படம்? அடிக்க விழுந்துடாத. அடிக்க விழுந்துடாத. டான்ஸ் ஆடுறா. ஏன் அக்கா பாசமா இருக்கா? நீ பாரு ரொம்ப பாசம். ஐயோ பாசமா இருக்கு ஒரு பாசமா இருக்கா? ஏய் டேய் கோபுர எந்திரி. அதனால சரியா ஒவ்வொரு பிள்ளையா நடந்துவாமா? ஒவ்வொரு பிள்ளையா? எங்க அக்கா நடந்து வருவா. அப்படியா? ஏய் ஏய் வரண்டா இங்க. யாரோ பண்ணுங்க. ஏய் அட ரொம்ப எழுத போறாத. ஏய் ஏமா இல்லையா? அக்கா அது. அக்கா இவ தங்கச்சி நானு. அப்ப அக்கா அப்படி இருக்கா? அக்கா அடே அக்கா நீ அட தங்கச்சி இல்லம்மா அக்கா எப்படி இருக்கா? ஒல்லியா இருக்கா? தங்கச்சி இப்படி இருக்கியே? அக்கா அது ஏன் தெரியுமா? என் தங்கச்சி வளர்க்கறக்காக நான் ஊரா போனியா? நான் ஊரா போனேன். நானும் தான் ஊருக்கு போறோம். ஏன் நீ எதுக்கு போன? ஆட்டுக்கு நான் எதுக்கு போன தெரியுமா? எதுக்கு? என் தங்கச்சியை வளர்க்கறக்காக நீ போன. இப்ப நாங்க எதுக்கு போறோம்? நீ எதுக்கு போன? பிள்ளை குட்டியில வளர்ந்துட்டு குடும்பத்தை காப்பாத்துறது நாங்க போறோம். பொம்பளை குட்டியை வளர்க்க நீ போன. ஆமா. என் தங்கச்சி ஒரே ஒரு தங்கச்சி. என்ன சொல்ல வர? நீ போறது பார்த்தா நாங்களும் போறோம். ஒரே மாதிரி நாங்க இருக்குமா? நல்ல பிள்ளை இருக்கா? இல்ல இல்ல நான் நம்ம பொம்பளைக்கு வளர்க்கறக்காக ஊரா போனேன். ஆ தங்கச்சியா? நீ வளர்க்குறியா? இன்னும் வளர்க்குற? ஆமா. இதெல்லாம் உமந்தண்டி கலையா இருக்கா? வளர்த்தானே வளர்த்தாங்க என்ன? அவதான் கொற்றைச்சாரியா வளர்ந்து நிக்கிறாங்க. எல்லாத்தையும் 10 மாத்திரையா? இவளுக்கு மருந்துக்குன்னு கரெக்ட். அவ்வளவு திட்டிய வளர்க்குறியாச்சி? ஆமாடா. இங்க பாரு. சரி சரியா பேச்சு கொடுக்கறது மாதிரி இருந்தா நில்லு. இல்லடா. அவளால உள்ள எடுக்க கூடாது. எதுக்கு? ஆமா நல்ல பொம்பளை இங்க பாரு. ஏய் ஆம்பளை எந்த ஏட்ட பேசி பாருடா. ஆம்பளை எந்த ஏட்ட பேசி? அப்படியா? ஆமா. என்ன பேசுறது? எல்லாம் பேசு. ஏமா பொண்ணனை பத்தி தெரியாதா? ஒப்பனை பத்தி தெரியாதா? மொக்க ஒரு பீடிக்காரு, மொக்க ஒரு கோணக்காளி, ஆமா. சாத்தா ஒரு வாடகண்ணி. சரி. ஆமா. ஏடா கொப்பனை பத்தி என்ன தெரியாதா? கொப்பை ஒரு பின்னக்காரே. பின்னக்காரே. ஒரு தம்பி ஒரு கோணக்காரே. ஒரு தங்கச்சி ஒரு கோணக்காரி. எனக்கு தெரியாதாக்கு? நீ ஒரு ஆடு ஓடுறாளி. ஆமா கேட்க கட்ட கரெக்ட் பேலே. கேட்க கட்ட கரெக்ட் பேலே. என்ன சூள பண்ண கோமாளி கரெக்ட் பேலே. ஏன் கலக்க ஓட உதட்டு பேல இருக்காளா? ஏய் யாரா சொந்த சோள தட்ட ஒன்னே சொல்லவனா? ஏய் குண்டா சட்டி மண்டியா ஒரே சொல்லடா. எனக்கு தான் அமைந்த வாயா. எப்படி உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏமா ஏய் இங்க பாரு. அதாவது வந்து ஏன் சொந்த சோள தட்ட ஏன் சொல்லி முடிச்ச குட்டை ஏன் இரும்பு சோள தட்ட பல இரும்புடிச்ச குட்டை. ஏ குட்டை 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 இங்க எங்கடா வந்த மோத்தால போட்டு கட்டை. நீ அப்படி வரியா? ஆனக்கார பொட்டாட்டி. என்னது என்னது? ஆனக்கார பொட்டாட்டி. சூளப்புற கோமாளிக்கு அடுப்புக்காரே பம்பாரு. இப்ப பேசுறா பொட்டு வச்ச பொட்டுல பேரு. யாரை எத்தமா? நீ எங்க வர? என்ன நிக்க முடியல. என்னால நிக்க முடியல. நிக்க முடியலன்னா மூலக்கருப்பா இருக்கும், மூலமா இருக்கும். கொதிக்குது கொதிக்குது. கரண்டி விட்டு கிண்டி விடு. கரண்டி விட்டு கிண்டி விடு. எரியுது சொல்றேன்ல, கொதிக்குதா? கொதிக்க இறங்கு. எனக்கு கொதிக்குதுடா. கொதிக்குதா? உப்பள்ளி போட்டு இறக்கு. நீ சொன்னதை சொல்றேன்டா. லூசே லூசு பையன். ஏண்டா அவன் சொல்ற ஏன் அடிச்சுட்டு இருக்க? நீ ஏன் அடி? அடிக்கிறேன்டா. உனக்கு என்னடா செய்யணும்னு கேட்டேன் நானு. நீ எனக்கு அங்க ஓடிக்கிட்டு இருக்க, அவங்கிட்ட ஓடுற. நிக்க முடியலன்றியா? நிக்க முடியல. அவளை அசிங்கமா பேசுறாளா? கேவலப்படுத்துறாளா? ஏறி அடிக்கிறாளா? வெள்ளி அடிக்கிறவளா இருப்பா? வீட்டு வீட்டுக்கு ஏறி ஏறி அடிக்கிறா. ஆம்பளை தானே பேசுடா. பேசிட்டா பாருச்சு. பேசுடா. எது? பேசுடா 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 பொண்டுடா.
என்ன முட்டு முடி வச்சிருக்க காலில்? நீ பொம்பளை ஆம்பளையா? காலில் முடி இருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்படி சொல்ல 9 அப்படி சொல்லுமா? 9 நவக்கிரகங்கள் உனக்கு அப்படியே. ஏமா உனக்கு 9 நவக்கிரகமும் அப்படியே இருக்குமா? இங்க ஒண்ணு ஃபிட் பண்ண முடியாதுமா? இல்லம்மா 50 கூட அட்டைக்கு ஆளுவ நீ. 9 பொறுத்த உள்ள 9 நாக்கு 9 நவக்கிரகம். ஆமா. யாரு ஏடா வேலை எடுத்த மாமியா மருமகனை போட்டு தோராட்டினானா? வெறுஞ்சேல வீரப்பு வெறுஞ்சேல வீரப்பு சூளபுர கோமாளி ராத்தா வீசி விட்டா தேவடியா மாறப்பு. அடே அடே அபிஷேரி ஏடா வீசி விட்டா வெறும் மாறாப்பா. ஏடா யாரு சேலையில சித்தப்பி விட்டு போனாலாம். என்னடா சேலையில சித்தப்பி விட்டு போனாலாம். ஏய் சேலையில சித்தப்பி விட்டு போனாலாம். பேசுன்னு சொல்லிட்டு பேசிட்டு எனக்கு சேலையில சித்தப்பி விட்டு போனாலாம். ஆமா அவ இச்சமையை கட்டிக்கிட்டு எடுத்து வந்தாலாம். ஓ அப்படியா? ஆனக்காரி பொண்டாட்டி மகாலிங்கத்தோட தம்பிக்கு பப்பான்னு சொன்னாங்களாம். அப்படியா? அர்த்தமா பேசுறா பொண்டுதா. ஏய் யாரோ மரணத்துக்கு சோழவந்தானுக்கு வாழவந்தானுக்கு சோழவந்தானுக்கு வாய் வச்சவனை மாப்பட்டையில மொட்டை வச்சு ஊழ இட்டவனை மாப்பட்டையில மொட்டை வச்சு ஊழ இட்டவனை. அப்படி வரையா? ஆண்டிப்பட்டியிலே கொப்பை அடுப்பு விட்டேன். அடுப்பு பத்து மணிக்கு மண்ணு அடுப்பு மண்ணு அடுப்பு ஆண்டிப்பட்டியிலே கொப்பை சொல்லிட்டு செய்யுமா? ஆண்டிப்பட்டியிலே கொப்பை அடுப்பு விட்டேன். பொட்டு வச்ச பொண்டுகா புதுக்கோட்டையில மோத்தா பருப்பு விற்கிறேன். ஏன் குச்சிக்காரி புதுக்கோட்டையில மோத்தா பருப்பு விற்கிறேன். நாடு போகாட்டி மோத்தா சத்துல போவா மொத்தா பொத்துல போவா மொத்தா சத்துல போவா மொத்தா பொத்துல போவா. பேசுவ இப்படி எல்லாம் பேசினா பெண் கூட்ட பயந்துறாதீங்க. ஆ. உங்களுக்காக நான் இருக்கேன். சரி இப்ப புருஷன் பொண்டாட்டி 2 பேரு புதுசா கல்யாணம் பண்ணவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி 2 பேரு ஆமா புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்கு சீர் கொடுத்து விடுறான். ஆமா அந்த சீர்ல ஆமா புலங்காத சீர் என்ன சீர்? புலங்காத சீரு என் தங்கச்சிக்குதே தெரியும். சொல்லு பொம்பளை. இல்லையா? புலங்காத சீரா? ஆ, புலங்காத சீரு கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கு சீர் கொடுத்து விடுறான். கட்டிலு பீரோ பிரிச்சு கிரைண்டரு குத்து விளக்கு யாரு கூட எடுத்து விளச்சேன் என்ன இதுல எல்லாம் கொடுத்து விடுறான். ஆமையா? அதுல புலங்காத சீர் என்ன சீர்? புலங்காத சீரு தட்டியா? தட்டு எந்த தட்டு? சாப்பிடுற தட்டியா? சாப்பிடுற தட்டா? ஆமா. போனோன்னு அதைத்தானே அதுல தானே சாப்பிடுறாங்க. அங்க போனோன்னு வலிச்சு திண்டதும் இல்லாம மாப்பிள்ளை வலிச்சு நக்கியால நல்லா இருக்கு மாமியா நல்லா இருக்கு எத்த நல்லா இருக்கு. ஓயாம பழங்காத சீரு ஓயாம பிளங்காத சீரு தானே கேக்குறீங்க? என்னது? ஓயாம பிளங்கிற சீரா பிளங்காத சீரா? போகாத சீருங்க. ஓயாம பிளங்காத சீரு பாய் பாய கிறுக்கி ஏமா ஆமா ஊமம் கண்டு தெரியும். பாயில் எப்படிமா குழந்தை இருப்பாங்க? எப்படி பிளங்குவாங்க? நாம முத சீரை அந்த நம்ம கொடுத்து விடுறாங்க. ஆமையா? ஆமையா ஊமையாண்டு தெரியும். செய்முறை நோட்டியா? செய்முறை நோட்டு எப்படி? அத முதல் ஒரு நாள்லயே பாக்குறேன். அடுத்து அதை பாக்குறோமா? அப்புறம் பார்க்க மாட்டோமா? ஆறாறு எம்பிட்டு செஞ்சிருக்காங்க. பத்திரிக்கை கொடுத்தோன்னு அந்த நோட் எடு. இவன் செஞ்சிருக்கானே செய்யல அதை பாரு எப்படி செஞ்சிருக்கான் பாரு.
500 செஞ்சிருக்காடா திருப்பி செய்யணும்ல நம்ம வாங்கணும்ல வாங்கி வீட்டுக்கு உட்காந்து 410 910 810 என்னும்ல அவரை செய்யணும்ல. ஏங்க செம்பு செம்பு என்ன செம்பு? செம்பு போடு அதுக்கு போய் போடு செம்பு. போனோன்னு செம்புல தண்ணி குடிக்கிறோம். அங்கதானே மொத்தம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பால் கொண்டு வரது அங்கல தானமா? ஆமையா ஏடி தங்கச்சி உனக்கு தெரியாம இருக்காது. நீ அந்த வேலையில கரெக்டா இருப்ப. ஆமா அதுல ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துட்டு இருக்காங்க. பித்தளை குண்டா பித்தளை குண்டா. அது இல்ல நான் சொல்றேன். என்னடே நீங்க சொல்லாம ஒருவேளை குத்து வழக்கா இருக்குமோ? என்னடே குத்து வழக்கல. என்ன குத்து வழக்கத்தானே முதல்ல கொண்டு போய் அந்த அம்மா கொண்டு வரத பொண்ணுக்குள்ள கொண்டு வந்து குத்து வழக்கு. அது வீட்ல கொண்டு வச்சோம்னா முதல்ல விளக்கு ஏத்துறது அங்கதானே ஏத்துறாங்க. பத்த வைக்கிறது பத்த வைக்கிறது அங்க. அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை பத்த வைக்கிறது. என்ன சொல்ற? ஆமா அது இல்லையா? அது இல்ல. ஒருவேளை நான் சொல்லலாம்ல. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை தலைகாணியா இருக்குமோ? தலைகாணியா? தலைகாணி. தலைகாணி என்னன்னே ஏடா என்னடா வாய்ப்பேலே என்னமோ சொல்ல போறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தலைகாணி யூஸ் பண்றவங்களே. அதுங்க சிரிப்பு சிரிப்பு. ஆமையா எப்படி? முத கல்யாணம் பண்றப்ப வீட்டுல சிரிச்சுக்கிட்டே வரோம். அடுத்து நாங்க சிரிக்கவே மாட்டோம். என் பொம்பளை சிரிக்க மாட்டேன். ஆமையா வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பொருளில் வசனமாக சிரிக்கிறீங்க. அடுத்த வீட்டுல சண்டை வந்தா சிரிக்கிறீங்க. பிரிந்தாலும் போதுமே, செவ்வானம் போதுமே. பார்த்துக்கிட்டே இருக்க நாடகம் பார்க்க போயிருந்துப்பா. எனக்கு சோறு கூட ஊற்றி கொடுக்கலப்பா. கஞ்சி தண்ணி கொடுத்தலப்பா. எனக்கு பட்னியா கிடக்கப்பான் இருக்கேன். இவன் போதையில போய் பொண்டாட்டிய முன்னாடி உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. 4 பொம்பளையில முன்னாடி உட்காந்துருக்கா. போன ஒண்ணு முடிய பிடிச்சி முடிய பிடிச்சி தூக்குறியான். உச்சுடா அப்புறம் தூக்குறியான். பிடிச்சு இன்னைக்கு ஒன்னு போடுற போடு ஒன்னு வீடுல மொத்தாளுக்கு அங்க காய்ச்ச வரணும் அப்படின்னு முடிய பிடிச்சி இழுக்கிறாரு. இழுக்கவே அதுக்கு அந்த 3 பொம்பளை என்ன சொல்லலாம்? அதுல ஒரு பொம்பளை சொல்லுது, மறைக்காம இழுத்துட்டு போ, டிவியை மறைக்காம இழுத்துட்டு போ, அடிச்சு நொறுக்க போறான். அது தெரியும். அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நாடகமாத்தான் பாக்குறாங்க. அங்கிட்டு இழுத்துட்டு போ, மறைக்காம இழுத்துட்டு போ. இவன் இழுத்துட்டு வந்து நடு ரோட்ல வச்சு அடிக்கிறியான். அடிச்சுட்டு நீயே வேணாம் மோத்தால் வேணாம்னு பத்தி விட்டியான். அவர் ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். எப்ப எங்க அக்கா கேட்டாங்க இங்க கேட்டாங்கன்னு அழுதுகிட்டு இருக்கான். அழுதுகிட்டு இருக்கவன் இந்த 4 பொம்பளைகளும் விடிய நாடகம் பார்த்து நைட்டு 12 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வராங்க. வந்து என்ன சொன்னாங்க? வந்து அந்த பொம்பளைகிட்ட சொல்லியிருக்காங்க, ஏக்கா இப்படியா போய் ஒரு இப்படி ஒரு புருஷன் தாக்கப்படுவேன். ஏதாவது ஒரு நிம்மதி நாடகம் பார்க்க விடுறானா? உன் புருஷன் இப்படியா கொடுமைப்படுத்துவியா? எங்க புருஷன் அப்படி எல்லாம் இல்லப்பா. உன் புருஷன் தான் பெரிய கொடுமைக்காரனா இருக்கியா அப்படின்னு அந்த 4 பொம்பளை சொல்றாங்க. சரி, இந்த அடிவத்த பொம்பளை சொல்றா புருஷன் கிட்ட அடிவத்தவன். அது என்ன சொல்லுது, ஏக்கா அந்த நாடகத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேர் ஒண்ணு சேராம இருந்தாங்களே, இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? இவ புருஷனே வேணாமட்டு பத்தி விட்டியா? இது இந்த பொம்பளைக்கு பெருசா தெரியலையா? அதானையா நாடகத்துல பிரிஞ்சு கிடந்த புருஷன் பொண்டாட்டிய கேக்குறான். அது மாதிரி ஏமா உண்மையிலேயே என்ன நடந்தாலும் பெருசா தெரியாது. நாடகத்துல ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா கொலைகேஸ் ஆயிரும். பொம்பளைக்கு பொம்பளை கொலைகேஸ் ஆயிரும்யா. எதுக்கு? ஆமா, நாங்க நாடகம் விடாம பாப்போம். அப்படியா? ஆமா, அதனால வீடு வழங்குமா? எதுக்குயா? பாக்கணும். அதே சமயத்துல நாடகத்தை பாத்துக்கிட்டவே ஒரு பொம்பளை நாடகத்தை பாத்துக்கிட்ட இட்லி சுட்டு இருக்கு. சரி, இட்லி மஞ்சள் கலரா இருந்திருக்கு. ஐயோ, மஞ்சள் கலரா இருக்கு. வெள்ளை கலரா தானே இருக்கு. ஆமா, இட்லி எந்த காலத்தோட வெள்ளையா இருந்துச்சு? வெள்ளையாத்தாண்டா இருந்துச்சு. வெள்ளையாத்தான் இருக்கா? மஞ்சள் கலர்ல இருந்திருக்கு. என்னடா மஞ்சள் கலர்ல இருக்குன்னு கேக்குறீங்க. பேஸ்புக்ல முத பாக்குறீங்க. ஆமா, இப்ப எல்லாம் நேருக்கு நேரம் எல்லாம் பாக்குறது இல்லனே. ஆமாயா, நம்ம இப்ப நேருக்கு நேரம் எல்லாம் பாக்குறது இல்ல. யாருமே பாக்குறது கிடையாது. பேஸ்புக்ல பாக்குறோம். சரி, வாட்ஸ்அப்ல சேட் பண்றோம். வாட்ஸ்அப்ல சேட் பண்றீங்க? வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுவோம். பிறகு இன்ஸ்டாகிராம்ல லவ் நாங்க ப்ரப்போஸ் பண்ணுவோம்யா. ஆமாங்க, லவ் ப்ரப்போஸ் பண்றீங்களா? எஸ், இன்ஸ்டாகிராம்லயா? அப்படியே. ஏமா அப்படியே நீங்க என்ன செய்றீங்க? வீடியோ கால்ல கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆமா, லவ் நீங்க இப்படி ப்ரப்போஸ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அப்படியே நீங்க வீடியோ கால்ல கல்யாணம் பண்றீங்க. வீடியோ கால்ல கல்யாணம் பண்ணிட்டு கூகுள்ல குழந்தைய பெத்துக்குங்க. கூகுள்ல குழந்தைய பெத்துக்கறான்.
எப்படி பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? நல்லா இருக்கிற கொட்டை உடைக்கிறாய்கடா. ஏலே, நல்லா இருக்கிற கொட்டை உடைக்கிறாய்கடா. என் மேல இருக்கிற கோவத்தை வச்சுதான் உடைக்கிறாங்க. ஒரு சாப்பிட வேலை பார்த்துருப்பாங்க. ஏன்டா அம்மன் தட்டி கள்ளத்துக்கு அடிக்கிறாங்கடா வாய்ப்பேல. கோமாளி அட பச்சை கொடுத்து பொட்டு வச்சு இன்ஸ்டாகிராம்ல நம்ம ப்ரப்போஸ் பண்றோங்க. சரி, வீடியோ கால்ல கல்யாணம் பண்றீங்க. சரி, அப்படியே வீடியோ கால்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஓகே. கூகுள்ல குழந்தை பெத்துக்கிறீங்க. அந்த குழந்தை பெத்துட்டா கூகுள்ல குழந்தை பெத்துக்கிறீங்க. சரி, எடுவட்ட முண்டைகளா கூகுள்ல குழந்தை பெத்துக்கிட்டு சரி ஏடிஎம்ல போய் எடுத்துக்கிறான். அந்த பிள்ளைய எடுத்துக்கிட்டான். ஏடிஎம்ல போய் எடுத்துறான். சரி, அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைப்ப? என்னையா பேர் வைப்ப? கல்லு விலகு போ. ஏய் தம்பி, ஒன்னு சரியா கொண்டு போவோம்னா விலலாம் கழிக்கு. ஓகே ஓகே. அப்புறம் சொல்றா, நீ சொல்ற. அப்படி பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைப்ப? செல்லு மூலமாவே வந்துருச்சு. லவ் பண்றது, கல்யாணம் பண்றது, குழந்தை பெறுறது எல்லாமே செல்லுலயே வந்துருச்சு. செல்லுலயே வந்ததுனால செல்ல பார்த்தே லவ் பண்ணி, செல்ல பார்த்தா கல்யாணம் பண்ணி, செல்ல பார்த்தா பிள்ளை பத்துட்டாங்க. அப்படி பிள்ளை பத்துட்டா அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைப்ப? அருமையான கேள்வி. அந்த பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா? சிம் கார்டுன்னு பேர் வைக்கணும். அந்த சிம் இல்லைன்னா ஒரு சிம்மும் வேலை செய்யாது. அந்த சிம்மு மட்டும் இருந்தா பத்தா தம்பி. சரி, அதுக்கு தாய் தகப்பன் டவர் வேணும்டா. சரி, இப்ப டவர் வேணும். இந்த மெமரி கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது யாரு? அந்த மெமரி தாத்தா பாட்டி இவங்கடா. அடே அவங்கெல்லாம். ஓ, செனைக்கு நீ என்ன திங்கிற? சேனையாத்தே இருக்கேன். யோசனைக்கு என்ன சாப்பிடுற? என்ன சாப்பிடுறேன்? பழம் தான். என்ன பழம்? வண்டுருட்டி பழம். போற உள்ள யாரு தெரியல. என்னன்னு பிள்ளை வாக்கப்படாம பிள்ளையோட வாரா. ஐயா அப்பா, எத்தனை வருஷ காலமா என்னமா திடீர்னு 10 மாத்திர பிள்ளையோட வந்து 10 நிமிஷத்துல பிள்ளையோட வாரா. அட பாதகத்தி ஹா ஹா ஹா. அவசரமா போற புள்ள யாரு எங்க நீங்க வழக்க நீ கரெக்டா பதில சொல்லிட்டீனா சொல்லு. பொம்பளை. சரி, சரியா? சொல்லு. நான் சொல்றது நீ சொல்லிட்டேன்னு வை. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை. ஆமா. அப்ப புருஷக்காரையும் பொண்டாட்டி அடிச்சு பத்தி விட்டுறியா? அடிச்சு பத்தி விட்டுறியா? ஆமா. சரி. பொண்டாட்டி வந்து கோச்சுக்கிட்டு கிணத்துல விழுந்து சாவ போகுது. கோச்சுட்டு போயிடுச்சு. சரி. மகன்காரே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வரையான். ஆமா. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுல வந்து அப்பையிட்ட கேக்குறியான். என்ன கேக்குறியா? எப்பா அம்மா வாங்கப்பான்னு கேக்குறியான். அவன் அப்பை சொல்லியா, என்ன சொல்ற? உங்க அம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. சரி. உங்க அம்மா கோச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னு இது அம்மாவை தேடி போறியா? பைக்கிட்ட வீட்டுல வச்சுட்டு அம்மாவை தேடி போறியா? சரி. அம்மா கிணத்துல விழுந்து சாவ போறா. போய் கூப்பிடுறியா? மயங்காரே அம்மாவை போய் கூப்பிடுறியா? அம்மா போய் கூப்பிடுறியா? ஆமா, வீட்டுக்கு போக கூப்பிடுறியா? அதுக்கு அம்மா சொல்றா, இல்ல உங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு, கிணத்துல விழுந்து சாவ போறேன், வேணாம் நீ வீட்டுக்கு போடான்னு சொல்லுது. அப்பா மயங்காரன் சொல்றியா, எம்மா நீ வாமா அப்படின்னு கூப்பிடுறியா? அதுக்கு அவன் அம்மா சொல்லுது, ஏழை நான் அப்படி வரணும்னா மொப்பையும் தொடாத இடத்த தொட்டு என்னை கூப்பிட்டு போ. மொப்பையும் தொடாத இடத்த நீ தொட்டு கூப்பிட்டு போ. அப்படி தொட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒண்ணு மயங்காரன். அதே மாதிரி அப்பையும் தொடாத இடத்த மயங்காரன் தொட்டுட்டியா? அம்மா அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப மயங்காரன் தொட்ட இடம் எந்த இடம்? புருஷங்காரன் தொடாத இடம் எந்த இடம்? நம்ம லோக்கல நினைச்சா நம்மளுக்கு மேல போடுது. வருது பாரு, ஓம் புருஷன் தான் வராரு பாரு. ஓம் புருஷன் எங்க புருஷனா? சரியா, இப்ப தொடாத இடத்த தொட்டு கூட்டு போறியான்னு சொன்னீங்க. ஆமா. அது எந்த இடத்த தொட்டையான்னு எங்க கிட்ட கேக்குற. இதுக்கு நீ விளக்கம் சொல்லணும். அப்பா சொன்னேன் பாத்தியா, பொண்ணு மாப்பிள்ளை சீரு கொடுத்து விடுறதுல பொழங்கிட்டு இருக்கிற சீரு, பொழங்காத சீரு. சரி, அப்ப சொல்லி உன் புரிஞ்சல முதல் உட்கார சொல்லு. மாமா உட்காருங்க. பொழங்காத சீருக்கு தான் வருது, இப்ப பொழங்குறதுக்கு தான் வருது. ஆமா. ஐயா போங்க, 2 பொம்பளை வாட்சி வளர்த்தா இருக்காளுங்க. போட்டுருச்சு போ. இடிக்கிட்ட முன்ன வந்திருக்கு போல் இருக்கு. போதும்லா, புரிஞ்சல் சடையாகி போகுது. தூக்கிருச்சு. என்ன பிள்ளையா? அது புருஷன் இல்லையா? நான் பிள்ளை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
புருஷன் ஏமா புருஷனா பிள்ளையாமா ஆமா இங்க வருமா என்னையா நீ இனிமேல் அவர்கிட்ட காசெல்லாம் கேட்க கூடாது எனக்கு சின்ன பிள்ளைகிட்ட காசு கேட்கலாமா சின்ன பிள்ளைகிட்ட காசு கேட்காது அதே சின்ன பிள்ளையா இருக்கு அதுக்கு ஏதாவது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி இருந்தா கொடு தம்பி தம்பி என்ன முந்தண்டி மீச தாடி எல்லாம் முளைச்சிருக்கு என்னமா இதை தூக்கி ஆளு மட்டும்தான் ஹலோ தம்பி குச்சப்பட்ட ராமர் குச்சிமிட்டாய் ராமரா ராமர் குச்சப்பட்ட ராமர் குச்சிமிட்டாய் ராமரா ஆமா ஆமா நான் குருவி மிட்டாய் ராமரு ஆமா நீங்க குச்சிமிட்டாய் ராமரு இந்த மாமே லட்சுமண மாமே வந்துட்டார்